இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். விலகி போகாதிருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இவர்கள் உள்ளமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தராகிய ஆண்டவரை நான் உண்மையாய் சேவிக்க வேண்டும், ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நம்மில் அநேகர் ஆண்டவரை வாயினால் நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நாம் அவரை அதிகமாய் வாயினாலே கனம் பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய உள்ளம் கேடுபாடு நிறைந்ததாய் காணப்படுகிறபடினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வசனத்தின்படியே நம்முடைய இருதயம் கர்த்தருக்கேற்ற இருதயமாய் காணப்படுகின்ற பொழுது நான் அவரை பாடுகின்ற பாடல், அவரை ஸ்தோத்திரிக்கின்ற ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள போதுமானவராக இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? உங்கள் தரிசு நிலங்களை பண்படுத்துங்கள் என்ற வசனத்தின்படியே நம்முடைய இருதயம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே நான் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு நபராக காணப்படுகிறோம். நாம் கர்த்தருடைய செயல்கள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கிடந்து நம்மை பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். சுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட அனுபவமாக கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை நான் அவரை விட்டு தூரமாய் காணப்படுகிற அனுபவம் நிறைந்தவர்களாக இருக்கிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள், அவரோடு கூட இருங்கள். அவர் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார். ஆமீன், ஆமீன்.